லக்ஷ்மிநாத அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்லதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு உங்களது ராசியாதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்ரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சந்திரனுடைய சாதனவங்க தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டியான தாட்ஸ், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவனாச்சும் ஒருத்தர் முட்டிட்டு நம்மளை கத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் நம்ம மொபைலில் ஆப் அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கண்காணிப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபங்கள், மறைமுகமான லாபங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது தாயார்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ பார்த்து நடந்துங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டுக்கிட்டு அப்படி ஆகிடுமோன்னு கற்பனையிலேயே சில நேரங்களில் நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்தும். இது தேவையாக இல்லைங்கிறது உட்காந்து நீங்களாக உட்காந்து யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடும் சொல்லி கற்பனையில் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிடும், 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிறது அர்த்தமே இல்லை. ஸோ அதனால் இல்யூஷன்லேருந்து வெளியில் வாங்க. எது நடைமுறையில் நடக்குங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் யோசிங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அது மாதிரி கற்பனையிலே நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பெருத்த லாபங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ண போயிட்டு அதனால் ஒரு சிக்கல்களோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி 8ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்களை கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள்லாம் புதன் வியாழனில் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் சின்னதாக அலைச்சல்களோ சின்ன ஒரு மனசில் ஒரு பரபரப்பு ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துட்டுருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலேருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்கலாமா, அடுத்த லெவலில் எப்படி போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். இதாக பண்ணணும்னு சில பேர் வெட்டுக்குன்னு உளுந்துருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 10ல் கேது இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நிறைய அலைச்சல்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும், அது பண்ணணும் சொல்லிட்டு நைட்டெலாம் தூங்காமல் உட்காந்து இதே விஷயமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா அகலகாலத்தை வச்சு நிறைய எமோட் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நமக்கு தகுதி என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் இந்த விசா கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் லாபாதிபதியாக இருந்தாலும் அது இப்போது 2ல் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அந்த மன உளைச்சல் சந்திரனால் வரும். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தினா சூரியன் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்களை ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லும். தந்தையுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தி சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து அது திங்கள் செவ்வாய் 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் புதன் வியாழனில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் 8ல் இருக்கார். ஸோ 8லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கற்பனையால் நம்ம வந்து நிறைய இல்யூஷன் இந்த இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகணும் கற்பனையிலே நடக்காத விஷயத்தை நினச்சி ரொம்ப மனசு வருத்தப்படுறது எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நிறைய சந்தேகங்களால் தூக்கம் வராமல் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ல் இருந்து அது வந்து குருடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அதாவது சொத்துக்கள் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சொத்து விற்பனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாயாருடைய சம்மந்தமான விஷயம் நிறைய மன உளைச்சலோ சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ மன ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபலங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாயிருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. இல்லைன்னா மன ரீதியாக நிறைய பேர் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்காங்க. ஸோ 7ல் இருக்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வந்து அவங்க ஒரு ஊர் இவங்க ஊருன்னு சொல்லிட்டு ஒரு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தவர்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்க சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். நிறைய தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் வாங்குறது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 2ல் இருக்காங்க. 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சந்திரனுடைய சாதனமாக டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி உங்களது ராசியாதிபதியான சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஆனாலும் 2, 3ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமான கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் அவங்க இல்லையோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து நம்ம பிரயாணங்களில் நடக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மூத்த சகோதரர் சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸ் மனைவி சைடில் வந்து ஏதாச்சும் வாக்குவாதங்களோ ஒரு கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் போது 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம் குதூகலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மேற்படிப்புகள் எதாவது படிக்கணும்னா இப்போ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறது அதுக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9, 10, 11 இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சிகள் மற்றபடி வந்து நல்ல ஒரு புகழ் பெயர் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறது மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன சட்ட சிக்கல்களோ எமோஷ்னலிக்காக கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் அரசியல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து விசா ஸ்டாம்பிங் பாஸ்போர்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த சூரிய தசாபத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி வந்து புதன் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய வருமானங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்த ஒரு பெரிய பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யாராச்சும் கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி பேசுகிறது மற்றபடி கணவன் மனைவியினோட டிஸ்கஷன் நடக்கும்போது ஏதாவது குடும்ப சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மறைமுகமாக யாரோ சொன்னதை வச்சு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ
இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நாள் சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்களோ இல்லை தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அப்பா நிறைய கேள்விகள் கேட்பார், நிறைய கேள்விகள் கொஞ்சம் மன உளைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ மகர லக்னமாக சந்திர தசாபுத்தின்னு நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 4-11ஆம் அதிபதியாக இருந்து 4 உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது வருமானத்திற்கு எந்த குறைவில் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில் நிறைய இருந்தாலும் சின்ன அவமானங்கள், மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் கூட வந்து சின்ன மனக்காயங்கள் ஏற்படுற மாதிரி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த என்றைக்குமே வந்து அந்த செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து இப்போது நடக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் சனி ராகு இது ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது மறைமுகமான கழகங்கள் மூலியமாக நமக்கு மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தேர்ட் பார்ட்டி சொல்கிறான், அவன் சொல்கிறான்றதை கேட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மகர லக்னமாக வந்து ராகு தேசம் வந்து ராகு 3 ஒரு நட்சத்திர பருவத்தில் இருக்கும்போது மறைமுகமாக சில பேர் வந்து ஒரு பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த காதில் தூக்கி போடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகள் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அவங்க விஷயங்களில் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம். மற்றபடி பிரயாணங்களும் மற்றபடி வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி 2லிருந்து 3ஆம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்த சூரிய தசாபுத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல்களோ ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயமா. அதுபோல் மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து 5-10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாட்டோம்னா சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும்? ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.